கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னால் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். பல ஆண்டு காலம் மக்கள் விரும்பிய ஆட்சி மாற்றம் தந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவை புறக்கணிப்பவர்களும் உறவாடி கெடுப்பவர்களும் வேஷம் தரித்தவர்களும் மிஞ்சின நீதிமானாய் செயல்படுவர்களும் கொள்கை இல்லாதவர்களும் சந்தர்ப்பவாதிகளும் வீழ்ந்து போவது தேவநீதி. தகுதி அனுபவம் முக்கியம்தான். அதை காட்டிலும் நெல் மனம் தேவை, தன்மானம் தேவை. சுயமரியாதையை பணத்துக்காகவோ பதவிக்காகவோ இழந்துடக்கூடாது. தன் மீது உள்ள நம்பிக்கையை பதவிக்காக, கொள்கை லட்சியத்தை மறந்து பாதை மாறி போகக்கூடாது. என்ன வயசாக இருக்கலாம், எத்தனை ஆண்டு காலம் அனுபவமாக இருக்கலாம், பட்டப்படிப்பு படித்திருக்கலாம், திறமசாலியாக இருக்கலாம். கொள்கை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதைவிட பெரிய காரியம். ஏழைகளுக்கு இருக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான் சொல்லி வேத வசனம் சொல்லப்படுது. அதுபோல இயேசு கிறிஸ்துவை புறக்கணிக்கிற, கிறிஸ்தவனை அவமதிக்கிற, கிறிஸ்தவனை ஏமாத்துகிற, ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றி வஞ்சிக்கிற யாராக இருந்தாலும் சரிவுதான். கிறிஸ்தவன் தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்பது கிறிஸ்துவனுடைய முடிவு. அதை ஒரு தமிழனாக ஆள வேண்டும், ஒரு கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய முடிவாக இருக்கிறபடினால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலில் ஜெபத்துக்குள்ள வல்லமை தேவனுடைய இரக்கம். விஜய் ஜோசப்பை தேவன் வழி நடத்துவார். நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய, தமிழகத்தை மேன்மைப்படுத்த, தமிழகத்தில் நடந்து வருகிற அனைத்து விதமான குற்றங்கள் எல்லாம் தடுக்க, மோசடிகளை தடுக்க, ரவுடிசத்தை ஒழிக்க, ஜாதி கலவரம், மதக்கலவரம், மொழிக்கலவரத்தை ஏற்படுத்த தூண்டுகளை தடுக்க, போதை வஸ்துக்களை குறிப்பாய் ஒழிக்க, டாஸ்மாக் கடைகளை மூட, பூர்ண மதுவிலக்கு கொண்டு வர, நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய விஜய் ஜோசப்பை தேவன் தேர்ந்தெடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரையும் அவரோடு கூட இருக்கிறவர்களையும், அந்த கட்சிக்கார எம்எல்ஏக்களையும், அமைச்சராக போவர்களையும், அவங்க வீட்டாரையும் கர்த்தர் தாமே பாதுகாத்து நல்ல ஆலோசனை தந்து வழி நடத்தும்படியாக, பாதுகாக்கும்படியாக, அவர் துன்மாருடைய ஆலோசனை நடவாதபடிக்கு, பாவிகள் வழி இல்லாதபடிக்கு, பரிசுகளிடத்தில் உட்காராதபடிக்கு இரவும் பகலும் கர்த்தருடைய வேத தியானமாக இருக்கிற மனுஷன் பாய்க்கான் என்று சொன்னது போல வேதத்திலையும் தியானமாக இருக்கணும். மக்களுடையக்கு என்ன செய்யணும் அதுலேயும் சிந்தையில் நல்ல சிந்தையாக இருக்கணும். எனவே தேவன் தாமே தமிழ்நாட்டையும் அவரையும் வழிநடத்தும்படியாக, தமிழ்நாட்டுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படியாக, கிறிஸ்துவ மக்களுக்கு பாதுகாப்பு உண்டாகும்படியாக, தேவ ஆலயங்களுக்கு, சபை கட்டுவதற்கு, சபை நடத்துவதற்கு, சுவிசேஷம் சொல்லுவதற்கு இருக்கிற தடைகளெல்லாம் நீங்கி போகும்படியாக கர்த்தர் தாமே இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான காரியம், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டு வாய் சொல்லாய் எல்லாராலையும் திட்டப்பட்டும் குறை சொல்லப்பட்டோம் இந்த ஒரு மனுஷனை தேவன் தாமே உயர்த்தி ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்புடன் பாஸ்டர் எஸ்.சி. ஜெபசக்தி. காட் பிளஸ் யூ.